Hey, hello. R.S. Agarwal வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிரிவு 1ல தொடரை முடிவு செய்தல இருக்கிற எல்லா டாபிக்ஸ் வந்து முடிச்சிட்டோம். ஒப்புமை திறனறிதல் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சாச்சு. வகைப்பாடுல இருக்கிற வகை 1ல இருக்கிற எல்லா டாபிக்ஸும் முடிச்சிட்டோம். வகை 2ல இருக்கிற 3ல ஜில இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பாத்துட்டோம் அப்படின்னா வகை 2 சாப்டரும் வந்து நம்ம வந்து முடிச்சிடலாம். சரி, ஓகே, பாருங்க. வசம் குறிப்புகள் கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் குறிப்பிட்ட ஜோடி வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒரு ஜோடி வார்த்தையை தவிர மற்ற ஜோடிகள் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். அந்த வேறுபட்ட ஜோடியை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல பாருங்க, கார், சாலை, கப்பல், கடல், ராக்கெட், விண்வெளி, விமானம், விமானின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, விமானம், விமானி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது எப்படின்னா நடைமுறையில் உள்ள போக்குவரத்து சாதனத்தை குறிக்கிறது அப்படின்றாங்க. கார் வந்து பாத்தீங்கன்னா சாலையில தான் போகும். கப்பல் பாத்தீங்கன்னா கடல்ல தான் போகும். ராக்கெட் பாத்தீங்கன்னா விண்வெளியில தான் ஏவப்படும். பாருங்க, ஆப்ஷன் டி, விமானம், விமானின்னு சொல்லிட்டு விமானத்தை ஓட்டுறவங்களை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப விமானம் என்ன இருக்கணும், வான்வெளின்னு சொல்லி இருந்தா வந்து கரெக்டா இருக்கும். வான்வெளின்னு கொடுத்திருந்தா கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. அழகுக்கலை நிபுணர், பார்லர், மருந்து விற்பனையாளர், மருந்து, வழக்கறிஞர், நீதிமன்றம், பொறியாளர், தளம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, மருந்து விற்பனையாளர், மருந்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதாக கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் முதலாம் அவர் வேலை செய்வார்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பார்லர்ல யாரு வேலை பார்ப்பா, அழகுக்கலை நிபுணர் வேலை பார்ப்பாங்க. நீதிமன்றத்துல யாரு வேலை பார்ப்பா, வழக்கறிஞர். தளம் அப்படின்னா பில்டிங் கட்டுற அந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அத சொல்றாங்க. அப்ப அங்க யாரு வேலை பார்ப்பான்னா பொறியியலாளர் வந்து வேலை பார்ப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மருந்து விற்பனையாளர் பாத்தீங்கன்னா மருந்துன்னு கொடுத்திருக்காங்க. மருந்து கடைன்னு சொல்லி கொடுத்திருந்தானா கரெக்டா இருக்கும். அப்ப அங்க பார்மசில யார் வேலை பார்ப்பாங்கன்னா மருந்து விற்பனையாளர், அப்படி கொடுத்திருந்தா கரெக்டா இருக்கும். இங்க வெறும் மருந்துன்னு மட்டும் கொடுத்ததுனால ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, தேர்ட் சம் பாருங்க. ரம்பம், மரம், பேனா, கத்தி, நூலாசிரியர், புத்தகம், சாக்பீஸ், கரும்பலகின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நூல் ஆசிரியர் புத்தகம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதின் மீது வேலை செய்யும் பொருள் ஒன்னாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது மரத்து மேல வந்து எதை வச்சு வேலை செய்வோம்னா ரம்பம், காகிதம் மேல் வந்து பாத்தீங்கன்னா பேனா வச்சு எழுதுவோம், கரும்பலகையின் மீது சாக்பீஸ் வச்சு எழுதுவோம், புத்தகத்தின் மீது அப்ப என்ன வச்சு எழுதுவோம், பேனா, பென்சில், கலரிங் எதுனாலும் வந்து வரலாம். அப்ப அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். நூலாசிரியர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, அப்ப அது வராது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க. தண்ணீர், தாகம், புத்திசாலி, கல்வி, உணவு, பசி, காற்று, மூச்சு திணறல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதின் குறைபாட்டால் இரண்டாவது நிகழும் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப தண்ணீர் குறைபாடு, அதாவது நம்மளுக்கு தண்ணீர் தாகம் எடுக்க போய் தான் வந்து நம்ம வந்து தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ தண்ணீர் வந்து குறைபாடு இருக்க போய் நம்மளுக்கு தாகம் எடுக்குது. உணவு வந்து சாப்பிடாம இருக்க போய் நம்மளுக்கு வந்து பசி ஏற்படுகிறது. காற்று, அதாவது காற்றை சுவாசிக்காம இருக்கிறதுனால மூச்சு திணறல் வந்து ஏற்படுகிறது. புத்திசாலி, கல்வி சம்பந்தம் இல்லாம இருக்குது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஐந்தாவது சம் பாருங்க. ஆப்பிள், ஜாம், எலுமிச்சை, சிட்ரஸ், ஆரஞ்சு, ஸ்குவாஷ், தக்காளி, பியூரின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, எலுமிச்சை, சிட்ரஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா ஒன்னாவது, அதாவது முதலாவதாக உள்ள பொருள் இரண்டாவது வடிவில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்பிள் பாத்தீங்கன்னா அதாவது பதப்படுத்துறத வந்து சொல்றாங்க. ஆப்பிள வந்து ஜாம வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஆரஞ்சு பாத்தீங்கன்னா குவாட்ஸ வந்து கன்வெர்ட் பண்ணி மாத்தி வச்சிருப்பாங்க. தக்காளி பாத்தீங்கன்னா பியூரி இல்லைன்னா சாஸ்ல வந்து மாத்தி வச்சிருப்பாங்க. இப்ப எலுமிச்சை, சிட்ரஸ் சொல்லி கொடுத்திருக்கு. இது வந்து எலுமிச்சையோட, அதாவது குடும்பம் இல்லைன்னா அதோட அமிலத்தன்மையை வந்து இது வந்து குறிக்கிறது. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க. பசு, தீவனம், காகம், பிணங்களின் இறைச்சி, கோழி, பண்ணை, கழுகு, இறைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கோழி, பண்ணை தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
எப்படின்னா பாருங்க, முதலாவது உண்ணும் உணவு, இரண்டாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. முதலாவதுனா பசு. பசு எதை சாப்பிடும்? தீவனம். காகம் பாத்தீங்கன்னா பிணங்களின் இறைச்சியை சாப்பிடும். கழுகு பாத்தீங்கன்னா இறைய சாப்பிடும். கோழி பண்ணைன்னு சொல்லிட்டு கோழி வளர்க்கும் இடத்தை கொடுத்திருக்காங்க. இப்ப கோழி பாத்தீங்கன்னா தானியங்கள், புழு பூச்சி அந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இலவசம் பாருங்க, மீன் வளர்ப்பு, பறவை தோட்டக்கலை, தேனீக்கள் தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு பட்டு வளர்ப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி பறவை தோட்டக்கலை தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா முதலாவதின் செயற்கை முறை வளர்ப்பை இரண்டாவது குறிப்பிடுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. முதலாவது பாத்தீங்கன்னா மீனோட வளர்ப்பு இடம் பாத்தீங்கன்னா மீன் வளர்ப்பு, தேனீக்களோட வளர்ப்பு இடம் பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்பு, பட்டுப்புழு எங்க வச்சு வளர்ப்பாங்க? பட்டு வளர்ப்புலதான் வளர்ப்பாங்க. இப்ப பறவையும் கொடுத்திருக்கு, தோட்டக்கலை, ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம இருக்கு. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 8வது பாருங்க, அகலமான பரந்த, இலகுவான, கடினமான, மிகச்சிறிய, சிறிய, பெரிய, பரந்தன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இலகுவான, கடினமானதான் கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வார்த்தைகள் பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள்னு சொல்லி, அதாவது ஒரே பொருட்கள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அகலமான பரந்த ரெண்டுமே மீனிங் ஒரே சொல் தான். மிக சிறிய அப்படின்னா ஒத்த சொற்கள், பெரிய பரந்தங்கிறதும் ஒத்த சொற்கள் தான். இலகுவான கடினமான பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வருது, எதிர் சொல்ல வருது. சோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 9வது பாருங்க, கிளைகள், கூடு, மரம், மர ஜாமான்கள், குடம், மட்பாண்டங்கள், தங்கம், ஆபரணங்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி குடம், மட்பாண்டங்கள் தான் கரெக்ட். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவதை உருவாக்க பயன்படும் பொருள் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப கூடு கட்டதுக்கு எது பயன்படும்னா கிளைகள்ல தான் கூடு கட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மர ஜாமான்கள் பொருட்கள் மரத்துலதான் தயாரிப்பாங்க. ஆபரணங்கள் பாத்தீங்கன்னா தங்கத்துலதான் தயாரிப்பாங்க. மட்பானங்கள் குடம் சொல்லியிருக்கு, இதுலயே மட்பானங்கள்னு சொல்லி கொடுத்துட்டு அப்ப மண்ணுன்னு சொல்லி வந்திருந்தா அந்த இடத்துல கரெக்டா இருந்திருக்கும். குடம் சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 10வது பாருங்க, டொனால்ட் நகைச்சுவை, ஹோல்ம்ஸ் சஸ்பென்ஸ், பிரேம்சந்த் புதினம், ராபின்சன் சாகசம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிரேம்சந்த் அதாவது புதினம் தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாவதாக குறிப்பிட்ட வார்த்தையின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் தான் முதலாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப டொனால்ட் பாத்தீங்கன்னா டொனால்ட் டக்குன்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் இருக்குது. சோ அதுவும் திரைப்படத்துல வர்றதுதான். ஹோல்ம்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா செர்லக் ஹோல்ம்ஸ் சொல்லுவாங்க. சஸ்பென்ஸ் இருக்கு இல்லையா, சஸ்பென்ஸ் கதைகளோட நாயகன் பேரு தான் செர்லாக் ஹோம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ராபின்சன் தெரியும். ராபின்சன் பாத்தீங்கன்னா ராபின்சன் குரூசோன்னு சொல்லிட்டு ஒரு புக்கே இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா சாகசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா அவர் நடு தீவுக்குள்ள போய் மாட்டிக்கிடுவாரு. அதாவது கப்பல்ல பயணம் செய்யும் போது கப்பல் உடைஞ்சிரும். தீவுல போய் தனியா போய் மாட்டிக்கிடுவாரு. ஒரு 4 மாசம் கிட்டக்க எதுவுமே சாப்பாடு எதுவுமே இல்லாம அங்க இருந்து எப்படி அவர் சர்வை பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற கதை தான் இது. சோ சாகசம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா திரைப்படமாக எடுக்கப்பட்டது. பிளஸ் புத்தகங்கள் அடிப்படையில் எழுதியிருக்கு. பிரேம்சந்த் புதினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு இலக்கிய வகையை சார்ந்தது. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 11வது பாருங்க, ஆகாயம், மேகம், பணப்பை, சிறு தோல்பை, அடுக்கு பலகை, அலமாரி, நாற்காலி, முக்காலின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆகாயம், மேகம் தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வார்த்தைகளும் ஒரே பயன்பாட்டை குறிக்கும் வார்த்தைகள் அப்படின்னு இருக்காங்க. பணப்பையில பணத்தை வச்சுக்கலாம், சிறு தோல் பையிலையும் பணத்தை வச்சுக்கலாம். ரெண்டுமே பையோட வகைகள் சார்ந்தது. அடுக்கு அலமாரி ரெண்டுமே அலமாரி தான், அதாவது பொருட்கள் வைக்க பயன்படுகிறது. நாற்காலி, முக்காலி இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாத்தீங்கன்னா சேர் வகையை சார்ந்தது. சோ ஆகாயம், மேகம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆகாயம் வேற, மேகம் வேற. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர்.
12வது சம் பாருங்க. கடைக்காரர், வாடிக்கையாளர், மருத்துவர், நோயாளி, வழக்கறிஞர், கட்சிக்காரர், குமாஸ்தா, கோப்புன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குமஸ்தா கோப்பு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதாக உள்ளவருக்கு வேலை செய்து அதன் மூலம் முதலாவர் பணம் பெறுகிறான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப வாடிக்கையாளர்களுக்கு வேலை பார்க்க போய் தான் கடைக்காரருக்கு வந்து பணம் கிடைக்கிறது. நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்க போய் தான் மருத்துவருக்கு வந்து பணம் கிடைக்கிறது. கட்சிக்காரர்களுக்கு வழக்காட போய் தான் வழக்கறிஞர்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கிறது. கோப்புகள் குமஸ்தான் சொல்லி வந்து கொடுத்திருக்காங்க. அப்படி வராது. கோப்புகளுக்கு பதிலா மேபி முதலாளின்னு சொல்லி வந்திருந்தனா கரெக்டா இருந்திருக்கும். அப்ப இது முதலாளின்னு சொல்லி முதலாளிக்கு வேலை செய்ய போய் தான் வந்து குமஸ்தாக்கு வந்து பணம் கிடைக்குது அப்படி கூட வச்சுக்கலாம். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பாருங்க. மெர்க்குரி, சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரம், விண்மீன் மண்டலம், சக்கரம், அச்சுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நட்சத்திரம், விண்மீன் மண்டலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதை சுற்றி ஒன்னாவது வலம் வருகிறது அப்படின்றாங்க. இரண்டாவது இது சூரியன், சூரியனை சுற்றி மெர்க்குரி வந்து வலம் வருகிறது. பூமியை சுற்றி சந்திரன், நிலா வலம் வருகிறது. அச்சு அந்த அச்சு சுத்தி சக்கரம் வந்து வலம் வருகிறது. அந்த ஒரே அச்சு சுத்தி சுத்தி தான் வந்து வருது, அத சொல்றாங்க. இப்ப விண்மீன் மண்டலம் நட்சத்திரம் கொடுத்திருக்காங்க. நட்சத்திரமும் வந்து சூரியன் சுத்தி, அதாவது சூரியன் சுத்தி தான் வந்து வருது. சோ ஆப்ஷன் சி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. 14வது சம் பாருங்க. வீனஸ், சுக்கிரன், யுரேனஸ், இந்திரன், மார்ஸ், மங்கள், சனி, புத்தான் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, சனி, புத்தா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதாக உள்ள கிரகத்தின் சரியான இந்திய பெயர் இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வீனஸோட இந்திய பெயர் சுக்கிரன், யுரேனஸோட இந்திய பெயர் இந்திரன், மார்ஸோட இந்திய பெயர் மங்கள், சனி பாத்தீங்கன்னா சனி புத்தான்னு சொல்லி சம்பந்தம் இல்லாம கொடுத்திருக்கு. சனியே பாத்தீங்கன்னா ஒரு இந்திய பெயர்ல தான் வருது. சோ ஆப்ஷன் டி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. 15வது சம் பாருங்க. உலோகம், தாது, நெய், பால், எரிவாயு பொருள், பெட்ரோலியம், மண், பூமின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மண், பூமி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது முதலாவதுன்னு கொடுத்திருக்காங்க. தாதுல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது உலோகம், கால்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டது நெய், பெட்ரோலியத்துல இருந்து எரிவாயு பொருள் வந்து பிரித்தெடுப்பாங்க. பூமியில இருந்து மண் பிரித்தெடுப்பாங்களா? இல்ல, மண்ணு பூமியும் சேர்ந்தாப்புலதான் இருக்கு. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. மரம், தண்டு, முகம், கண், நாற்காலி, சோபா, செடி, பூன்னு கொடுத்திருக்கு. இதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாற்காலி, சோபா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதலாவதின் ஒரு பகுதி இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மரத்தோட ஒரு பகுதி தண்டு, முகத்தின் ஒரு பகுதி கண், செடியில ஒரு பகுதி பூ, நாற்காலியில ஒரு பகுதி சோபாவா வராது. அதோட கால்கள், நாற்காலியோட கால்கள் வந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து டிஃபரெண்டா இருக்கு. 17வது சம் பாருங்க. நாக்கு, ருசி, கண், குருடு, காது, செவிடு, கால், மந்தம் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, நாக்கு, ருசி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னாவதின் செயல்படாத தன்மையை இரண்டாவது குறிப்பிடுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா எப்படின்னா, கண் வந்து செயல்படாம இருந்தா என்ன சொல்லுவோம்? குருடுன்னு சொல்லுவோம். கால் செயல்படாம இருந்தா மந்தம் சொல்லுவோம். காது செயல்படாம இருந்தா செவிடுன்னு சொல்லுவோம். நாக்கு பாத்தீங்கன்னா ருசின்னு சொல்லி செயல்படும் தன்மையை கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். எக்ஸாம் பார்க்கலாம். பீன்ஸ், பருப்புகள், அரிசி, தானியம், தேயிலை, பானம், பருப்பு வகைகள், முடிச்சுகள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, பருப்பு வகைகள், முடிச்சுகள் தான் வந்து கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது எந்த வகையை சேர்ந்தது என்பதை இரண்டாவது குறிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப பீன்ஸ் பாத்தீங்கன்னா பருப்பு வகையை சேர்ந்தது, அரிசி பாத்தீங்கன்னா தானிய வகையை சார்ந்தது, தேயிலை பாத்தீங்கன்னா பானத்துல வந்து மிக்ஸ் பண்றதுனால பானம் வகையை சார்ந்தது, பருப்பு வகைகள் முடிச்சுகள் சொல்லி சம்பந்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 19வது சம் பாருங்க.
இறப்பு, நோய், பால், வெண்ணெய், திராட்சை, மது, தண்ணீர், ஆக்சிஜன் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இறப்பு, நோய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதில் இருந்து கிடைக்கும் பொருள் இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பால்ல இருந்து பாத்தீங்கன்னா வெண்ணெய் கிடைக்குது. திராட்சையில இருந்து பாத்தீங்கன்னா மது கிடைக்குது. தண்ணீர்ல இருந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. இறப்பு, நோய் பாத்தீங்கன்னா இது வந்து சம்மந்தம் இல்லாம இருக்கு. சோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. தலைமை ஆசிரியர் பள்ளி, போர் வீரர் படைமுகம், கலைஞன் குழு, பாடகர் குழுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தலைமை ஆசிரியர் பள்ளி அப்படிங்கறதுதான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதின் கூட்டுக்குழு இரண்டாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. போர் வீரர்கள் எல்லாம் நிறைய பேர் சேர்ந்ததை என்ன சொல்லுவோம்? படைமுகம்னு சொல்லுவோம். கலைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்தது என்ன சொல்லுவோம்னா குழுன்னு சொல்லுவோம். பாடகர்கள் நிறைய பேர் சேர்ந்தது வந்து பாடகர் குழுன்னு சொல்லி சொல்லுவோம். தலைமை ஆசிரியர் எல்லாம் சேர்ந்தது பள்ளி வராது. சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். 21வது சம் பாருங்க. குற்றம், தண்டனை, நீதி, வக்காலத்து, சாகச முயற்சி, வெற்றி, உடற்பயிற்சி, ஆரோக்கியம் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி நீதி, வக்காலத்து தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதின் விளைவு இரண்டாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, குற்றம் செஞ்சா என்ன கிடைக்கும்? தண்டனை வந்து கிடைக்கும். சாகச முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும். உடற்பயிற்சி செய்தனா ஆரோக்கியம் வந்து கிடைக்கும். நீதி, வக்காலத்துன்னு சொல்லி கொடுத்திருக்கு. சோ இப்போ நீதிமன்றத்துல வழக்காடுனா நம்மளுக்கு வந்து நீதி வந்து கிடைக்கும். அப்படியே எக்ஸ்சேஞ்ச் மாத்தி கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், எஃகு, பாத்திரங்கள், வெண்கலம், சிலை, ராலுமின், விமானம், இரும்பு, தண்டவாளங்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரும்பு, தண்டவாளங்கள் தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரண்டாவதை உருவாக்க பயன்படும் தாது முதலாவது ஆகும் சொல்லி கொடுத்திருக்காங்க. பாத்திரங்களை வந்து உருவாக்க பயன்படுறது பாத்தீங்கன்னா எஃகுன்னு கொடுத்திருக்காங்க. சிலைகள் வந்து உருவாக்க வெண்கலம், விமானம் உருவாக்க ராலுமின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தண்டவாளங்கள் உருவாக்க இரும்பு வந்து தேவைதான். இது வந்து எந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு கலவை உலோகம் சொல்றாங்க. இப்ப எஃகு, பாத்திரங்கள் வந்து எஃகுலாம் வந்து செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எஃகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கார்பன் மற்றும் பிற உலோகங்கள் சேர்ந்த உலோக கலவைன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா எஃகு வந்து கார்பன் மற்றும் பிற உலோகங்கள் இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து எஃகு. இதை கொண்டுதான் வந்து பாத்திரங்கள் வந்து தயாரிக்காங்க. வெண்கலம் பாத்தீங்கன்னா அது எப்படின்னா செம்பு, தாமிரத்தோட கலவை தான் வந்து செம்பு மற்றும் தாமிரத்தோட உலோக கலவை சேர்ந்ததுதான் வந்து வெண்கலம். இதுல இருந்து தான் வந்து சிலைகள் வந்து தயாரிக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா விமானம் ராலுமின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அலுமினியம் மற்றும் செம்பு கலந்த உலோக கலவை. அதுல இருந்துதான் வந்து விமானம் வந்து தயாரிக்காங்க. சோ தண்டவாளங்கள் இரும்பு வந்து கரெக்ட் தான். பட் ஆனா இது பாத்தீங்கன்னா இரும்புல பாத்தீங்கன்னா ஒரே தனிமம் தான் இருக்கு. இது ஒரு தனிமம். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா கலப்பு உலோகங்கள். இரும்பு தண்டவாளங்கள் மட்டும் இரும்புல இருந்து டைரக்டா வந்து தண்டவாளங்கள் வந்து செய்யறாங்க. சோ ஒரு தனிமம் கொடுத்திருக்கனால இது வந்து டிஃப்ரெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா எஃகு போன்ற கலப்பு உலோகங்கள் செய்யப்பட்டாலும் இரும்பு வந்து ஒரு மூலப்பொருள்னு சொல்லி சொல்றாங்க. தண்டவாளங்கள் வந்து செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா எஃகு வந்து தேவைதான். பட் ஆனா இரும்பு தான் இதுல வந்து மூலப்பொருள். இரும்பு தான் வந்து அதிகமா இருக்கும். சோ ஆப்ஷன் டி தான் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. 23வது சம் பாருங்க. புத்தகம், பக்கம், மேஜை, இழுப்பறை, தறி, துணி, கார், சக்கரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தறி, துணி தான் வந்து கரெக்ட். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாவதின் ஒரு பகுதி இரண்டாவதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
புத்தகத்தோட ஒரு பகுதி பக்கம், மேஜையின் ஒரு பகுதி இடுப்பறை, அதாவது டிரா சொல்லுவோம்ல அதுதான். காரோட ஒரு பகுதி சக்கரம், தறியோட இன்னொரு பகுதி துணி கிடையாது, நூல் வேணா சொல்லலாம். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, அறுவை சிகிச்சை கத்தி, அறுவை சிகிச்சை நிபுணர், உளி போர் வீரர், புத்தூரி செருப்பு தொழிலாளி, கத்தி சமையல்காரன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி உளி போர் வீரர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதால் உபயோகிக்கப்படும் கருவி முதலாவதுன்னு கொடுத்திருக்காங்க. அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, அறுவை சிகிச்சை கத்தி வந்து யூஸ் பண்ணுவாங்க. போர் வீரர் கிடையாது. போர் வீரர் என்ன யூஸ் பண்ணுவாருன்னா வாள் தான் வந்து யூஸ் பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா செருப்பு தொழிலாளி தான் யூஸ் பண்ணுவாங்க. சமையல்காரர் வந்து கத்தி யூஸ் பண்ணுவாங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 25வது சம் பாருங்க, சூரியன், நட்சத்திரம், ராக்கெட், விண்வெளி, சந்திரன், செயற்கைக்கோள், ஜூபிட்டர் கிரகம் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராக்கெட், விண்வெளி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, முதலாவது எந்த பிரிவை சேர்ந்தது என்பதை இரண்டாவது குறிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப சூரியன் என்பது அது ஒரு நட்சத்திரம், சந்திரன் என்பது அது ஒரு செயற்கைக்கோள், ஜூபிட்டர்ங்கிறது வந்து அது வந்து ஒரு கிரகம், ராக்கெட்ங்கிறது விண்வெளி கிடையாது, அது வந்து ஒரு எனது ஏவுகணைன்னு சொல்றாங்க. ஏவுகணை என்று சொல்லணும், விண்வெளிங்கிறது வந்து தவறு. 26வது சம் பாருங்க, துடைப்பம் பெருக்குவது, சிறிய கரண்டி உணவு ஊட்டுவதற்கு, நட்டு உடைக்க, சோப்பு குளிப்பதற்கும் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி நட்டு உடைக்க தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, முதலாவது எந்த காரணத்திற்காக உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை இரண்டாவது குறிக்கிறதுங்காங்க. துடைப்பம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பெருக்குவதற்கு. சிறிய கரண்டி உணவு ஊட்டுவதற்கு யூஸ் பண்ணுவோம். சோப்பு பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு. நட்டு உடைக்குங்கிறது சம்மந்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது சம் பாருங்க, கரப்பான் பூச்சி, உணர்ச்சி கொம்பு, பல்லி, கொடி, உமிழ்நீர் விழுதுகள், பிளாஸ்மோடியம், சிலியான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல்லி, கொடி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, முதலாவதின் இயக்கத்திற்கு பயன்படும் உறுப்பு இரண்டாவது ஆகும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரப்பாம்பூச்சிக்கு இயங்குவதற்கு பாத்தீங்கன்னா பயன்படுகிற உறுப்பு பாத்தீங்கன்னா உணர்ச்சி கொம்பு. உமிழ்நீருக்கு விழுதுகள் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுகிற உறுப்பு, இயக்கத்திற்கு பயன்படுகிற உறுப்பு. பிளாஸ்மோடியத்துக்கு இயக்கத்திற்கு பயன்படுற உறுப்பு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிலியா தான் வந்து பயன்படுது. பள்ளி, கொடிங்கிறது வந்து சம்மந்தம் இல்லாம கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க, மலேரியா, புரோட்டோசோவா, ஈஸ்ட், பூஞ்சை, டைபாய்டு, பாக்டீரியா, போலியோ வைரஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈஸ்ட், பூஞ்சை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, இரண்டாவதால் ஏற்படும் நோயே முதலாவது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப புரோட்டோசோவா பாத்தீங்கன்னா இந்த நோயால மலேரியா வந்து ஏற்படுகிறது. பாக்டீரியாவோட தாக்கம், பாக்டீரியா நோய் பரவுறதுனால டைபாய்டு நோய் வந்து ஏற்படுகிறது. வைரஸ் அதிகமா இருக்கிறதுனால போலியோ நோய் வந்து ஏற்படுகிறது. ஈஸ்ட், பூஞ்சைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஈஸ்ட்ங்கிறதே ஒரு பூஞ்சை வகையை தான் வந்து சேர்ந்தது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த நோயின்னு சொல்லி கொடுக்கல, அதுக்கு பதிலா வந்து ஈஸ்டே வந்து பூஞ்சைன்னு ஒரு வகை தான் பாத்துக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 29வது சம், பைரோ ஹெலியோமீட்டர் கதிரியக்கம், கலோரி மீட்டர் வெப்பம், பிளானி மீட்டர் பரப்பளவு, பாரோமீட்டர் ஈரப்பதம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி பாரோமீட்டர் ஈரப்பதம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இரண்டாவதை அளக்க பயன்படும் கருவி முதலாவதுன்னு கொடுத்திருக்காங்க. கதிரியக்கத்தை அளக்க பயன்படும் கருவி பாத்தீங்கன்னா பைரோ ஹெலியோமீட்டர். வெப்பத்தை அளக்கிற பயன்படுற கருவி பாத்தீங்கன்னா கலோரி மீட்டர். பரப்பளவை வந்து அளக்க பயன்படுகிற கருவி பிலானி மீட்டர். ஈரப்பதத்தை அளக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு ஹைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது வந்து பயன்படும். இது வந்து அந்த கருவி வந்து பயன்படும். பாராமீட்டர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காற்றழுத்தமானி.
அப்படின்னு சொல்லுவாங்க. சோ காற்றழுத்தத்துக்கு வந்து அளக்கறதுக்கு வந்து பாரோமீட்டர் பயன்படுகிறது. ஈரப்பதத்தை அளக்கிறதுக்கு வந்து ஹைக்ரோமீட்டர்னு சொல்றாங்க. சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம் பாருங்க. 30வது சந்திரகுப்தா மௌரியர், பாபர், முகலாயர், கனிஷ்கர், குஷானா, மகாவீரர், ஜைன மதம் கொடுத்திருக்காங்க. இதுல கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி மகாவீரர் ஜைன மதம் தான் கரெக்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் அவர் உருவாக்கிய வம்சம் இரண்டாவதுன்னு ஆகும்னு கொடுத்திருக்காங்க. சந்திரகுப்தர் உருவாக்கிய வம்சம் பாத்தீங்கன்னா மௌரிய வம்சம் சொல்லுவாங்க. பாபர் பாத்தீங்கன்னா முகலாய வம்சத்தை உருவாக்கி இருப்பாரு. கனிஷ்கர் பாத்தீங்கன்னா குஷான வம்சத்தை உருவாக்கி இருப்பாரு. மகாவீரர் வந்து ஜைன மதத்தை தான் வந்து உருவாக்கி இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வம்சத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. மகாவீரர் பாத்தீங்கன்னா மதத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. சோ ஆப்ஷன் டி மகாவீரர் ஜைன மதம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்ப பாருங்க நம்ம வந்து சாப்டர் 3ல இருக்கிற வகை 2 வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா வகை 3 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.